நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரோடைய பயோகிராஃபின்ட்டு எல்லாம் தான் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, சரிகமபா சீசன் 4 லிட்டில் சாம்பாவால் வந்துட்டுருக்க திவினேஷ் இவரை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சின்ன சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 4 பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். செம்ம போட்டிகளோடு போயிட்டுருக்கு. எல்லா குழந்தைகளுமே ரொம்ப நல்லா பாடிட்டு வராங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கண்ணுக்கும் காதுக்கும் ரொம்ப இனிமையாக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அதாவது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இருக்கிற பசங்களாம் பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸ் 2K காதல் இப்படியெல்லாம் வந்து சொன்னாலும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பிறந்த குழந்தைங்க 80s 70s 90s அந்த காலத்தில் இருக்கிற அந்த பாடல்கள்லாம் கேட்கும் போதோ பார்க்கும் போதோ ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. இதில் அதோடைய அர்த்தங்கள்லாம் புரிஞ்சு அவங்க எப்படி எந்த அளவுக்கு பாடுறாங்க, அதோடைய உணர்வு பூர்வமான அந்த வார்த்தைகளை சொல்கிறதா இருக்கட்டும், அது அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் கேட்குறவங்களுடைய மனதையுமே வந்து ரொம்பவே வருடுற வகையில் தான் இருக்குதுன்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக பாடிட்டு வராங்க. அந்த வரிசையில் இடம் பிடிச்சவர் தான் திவினேஷ். இது வரைக்கும் அந்த சீசன்லேயே இந்த மாதிரி ஒரு சீசன் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். எல்லா குழந்தைங்களுமே ரொம்ப நல்லா பாடினாலும் திவினேஷ்க்கு ரொம்ப நிறைய ஃபேன் ஃபாலோஸ் இருக்காங்கன்னே சொல்லலாம். இவருடைய ப்ரோமோ எப்போ வரும் அப்படின்ட்டு பார்க்குற ஒரு கூட்டமாகவே இருக்காங்க. ஏன்னா அந்த நிறைய ப்ரோமோஸ் வந்து வாரம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் கீழே வர மேக்ஸிமம் கமெண்ட்ஸ் என்னவா இருக்குன்னா, திவினேஷோடைய ப்ரோமோவை எப்போ போடுவீங்க, வி ஆர் வெயிட்டிங் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த வாரமும் நாங்களும் வந்து திவினேஷோடைய பர்ஃபார்மன்ஸ்க்கு தான் வெயிட் பண்ணுறோம் அப்படின்ட்டு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸில் ரெட் ஆர்டின் கொடுக்கலாம். திவினேஷ் டைட்டில் வின் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் கண்டிப்பாக அவருக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. அவருடைய குரல் பலமாக இருக்கட்டும், அவருடைய அந்த ஹம்பிள்னஸாக இருக்கும், கைண்ட்னஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவரை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த சின்ன வயசில் 5 விளையாதது 50 விளையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இவர் இப்போவே வந்து விதைய போட்டு ஒரு மரமாக்குறதுக்கு ரொம்ப அழகான விஷயங்களை பண்ணிட்டு வராருன்னே சொல்லலாம். எவ்வளோ ட்ரைனிங் எடுத்து பாடுறவங்களையுமே பீட் பண்ணுற வகையில் அவருடைய அந்த எமோஷனல்ஸ் மூலயமா அந்த பாடலுடைய வரிகளை சொல்லும் போது நமக்கும் கண்ணு கலங்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ரொம்ப சின்ன பையன் 10 வயசு பையன் இந்த அளவுக்கு பாடுறாருன்னா அது ரொம்பவே பெரிய விஷயம். இதெல்லாம் தாண்டி அவருடைய பர்சனல் லைஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதுங்க. ஏன்னா இப்போ ஒரு பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கோல்டன் பிளாட்டினம் அப்படின்ட்டு இவர் அழகாக ஷவர்ஸ்லாம் வாங்குறாரு. ஆனால் அதுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. தேங்க்யூ இது மட்டும்தான் அவர் சொல்லுவார். ஸோ அதை பார்க்கும் போது என்ன ஒரு பொறுமையாக இருக்கார், என்ன ஒரு சாந்தமாக இருக்கார் இப்படின்னு தான் சொல்ல தோணும். அதாவது இந்த ஷோக்கு மட்டும் இல்லைங்க, அதே தான் அவருடைய வீட்லேயுமே பண்ணுவாராம். ரொம்ப ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணவே மாட்டாராம் எந்த ஒரு விஷயத்துக்குமே. சொல்லப்போனால் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற பசங்க கூடலாம் சேர்ந்து வெளியவே விளையாட போக மாட்டாராம். எனி டைம் ஏதாவது பாடிக்கிட்டே இருப்பாராம். இது வேணும் அது வேணும்ன்ட்டு இது வரைக்கும் வாயை திறந்து கேட்டதே இல்லையாம். அவ்வளோ சீக்கிரம் கேட்கவே மாட்டாராம். அந்த மாதிரி தான் பையனை வளர்த்துருக்காங்கன்னு சொல்லலாம். இன்கேஸ் இது வேணும் அப்படின்னா காசு இருந்தா வாங்கித்தாமா, இல்லைன்னா காசு எப்போ வருதோ அப்போ வாங்கித்தாமான்னு சொல்லுவாராங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே பொறுப்பான பையனாகவும் சின்ன பையன் ரொம்ப எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சிட்டாருன்னே சொல்லலாம். இவங்களுடைய அம்மா அனிதா, அப்பா பிரதாப். அம்மா பார்த்தீங்கன்னா டைலரிங் வேலையும் பார்க்குறாங்க, கேட்ரிங் வேலையும் பார்க்குறாங்க. இவங்க கேட்ரிங் வேலை பார்க்கறதுக்கு சில கல்யாணத்துக்கு போகும்போது அந்த கல்யாண கச்சேரியில் தன்னுடைய மகனை பாட வச்சு பார்க்கணுன்ற ஒரு ஆசையும் இருந்திருக்கு. ஆனால் அங்கே இருக்கிறவங்க ஏதாவது ஒரு ரீசனை சொல்லி இவங்களை வேண்டாம் வெறுப்பேத்தியோ இல்லை அசிங்கப்படுத்தியோ ரொம்பவே அவமானப்படுத்திலாம் கூட அனுப்பிச்சிருக்காங்களாம். அந்த நேரத்தில் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிருக்காங்களாம். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இப்படி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சி அதை நல்ல முறையில் பயன்படுத்தி இந்த அளவுக்கு எல்லா பெரிய லெஜண்ட்ஸ்லாம் வந்து இவங்களை வந்து பாராட்டி அண்ட் எங்களுடைய குடும்ப வாரிசு அப்படின்னு சொல்ல வச்சுட்டாருன்னே பாருங்க. ஆமாங்க, MSV அவர்களுடைய குடும்பம் வந்திருப்பாங்க. இவர் அந்த நேரத்தில் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை அப்படின்ற பாடலை பாடியிருப்பாரு. அந்த பாடல் பாடும்போது சின்ன தடுமாற்றங்களும் ஏற்பட்டிருக்கும். இருந்தாலும் அங்கே இருக்கிற எல்லாருமே இவரை ஊக்கப்படுத்தி அடுத்த நாள் பாடுன்ட்டு எல்லாருமே என்கரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்க்கும் போது எல்லாருமே எமோஷ்னல் ஆனாலும் இன்னொரு பக்கம் MSV அவர்களுடைய குடும்பம் எல்லாருமே வந்து இவரை ரொம்பவே பாராட்டியிருப்பாங்க. அப்போ இவருக்கு படிக மாலையும் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க, ஷால்வையும் கொடுத்துருப்பாங்க. அந்த படிக மாலையும் ஷால்வையும் அவங்களுடைய பூஜை ரூமில் தான் வச்சு இப்போ வரைக்கும் அவங்க கும்பிடுறாங்களாம். அந்த நேரத்தில் தான் அவங்க சொல்லியிருப்பாங்க, திவினேஷ் எங்களுடைய குடும்ப
குடும்ப இசை வாரிசு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய விஷயம், அதெல்லாம் ஒரு வரம் தான் எங்களுக்கு அப்படின்ட்டு அவங்களுடைய அம்மா எமோஷ்னலாகவே சொல்லியிருக்காங்க. இவருடைய பர்ஃபார்மன்ஸை நாடு முழுவதுமே பார்த்து பாராட்டுறாங்க. ஆனால் இவரே அவருடைய பர்ஃபார்மன்ஸை பார்க்கணுன்னா பக்கத்து வீடு தான் போவாராம். அதனால இந்த விஷயம் தெரிஞ்சு சரிகமபா சீசன் 4 லிட்டில் சாம்பில் இருக்க எல்லாருமே குழந்தைங்கள்லாம் காசு கலெக்ட் பண்ணி இவருடைய வீட்டுக்கு டிவி வாங்கி தரலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது, இதை நல்ல ஒரு பெரிய மனுஷத்தனமா உங்கள் பைசாவை நீங்கள் வேற ஏதாவது சேரிட்டிக்கு யூஸ் பண்ணிக்கங்கன்ட்டு நாங்களே எங்களுடைய சொந்த பைசால வந்து வாங்கி தரோம் திவினேஷ்க்கு, எங்களுடைய சார்பில் அவருக்கு கிஃப்ட் கொடுக்குறோன்ட்டு வசந்த் கோ பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து இவருக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இவருக்கு நிறைய ஒரு பக்கம் கிஃப்ட்ஸ் வந்தாலும் பாராட்டுகள் வந்தாலும் படிப்பு சம்மந்தப்பட்டு இப்போ வரைக்கும் இவர் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாராம். வசதி அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா இவங்களுடைய அப்பா பிரதாப் பார்த்தீங்கன்னா பால் வண்டி டிரைவராக தான் இருக்காரு. டே டு டே லைஃப்பை வந்து ரன் பண்ணுறதே ஒரு மிகப்பெரிய விஷயமா. அதில் எங்கேருந்து இவனை கூப்பிட்டு போயிட்டு நம்ம பாட வைக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் இவங்களுடைய குடும்பமே இருந்திருக்காங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது போல் ஆடிஷன் நடக்குது, சரி நம்மளுடைய மகனை கூப்பிட்டு போலாட்டி எதாச்சியாக கூப்பிட்டு போக அவர் அங்கே ஆடிஷனையே செம்மையாக அசைத்திட்டாருன்னே சொல்லலாம். அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான், இந்த பாடலை தான் அவர் பாடியிருப்பார். இந்த பாடலை கேட்டு சீனு சார்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எந்துவாக இருப்பார். என்ன இப்படி பாடுறப்பா அப்படின்னு பார்த்தா இதுக்கு பின்னாடி அவங்களுடைய தாத்தா இருக்கிற கதை தான் வெளியாச்சு. அவங்க தாத்தா தான் இப்போ வரைக்கும் இவருடைய இசை குருவாகவே வளம் வந்துட்டு இருக்காரு. அவங்க தாத்தா சொல்லித்தர பாடலை தான் இவர் அழகாக வந்து பாடிட்டு போகிறாரு. அதை இவருடைய டெடிகேஷன் ரவுண்ட்லேயே நம்ம பார்த்துருந்தோம். ஏன்னா அவங்களுடைய தாத்தாவுக்காகவும் சரி எம்எஸ்வி சாருக்காகவும் வந்து டெடிகேட் பண்ணியிருப்பாரு. ஸோ இப்படி ஒவ்வொரு வாரமும் இந்த அளவுக்கு ஒரு பழமை மிகுந்த பாடலை எடுத்து பாடி இவன் ஒரு தெய்வ குழந்தை, அதனால தான் டிவைன் திவினேஷ் அப்படின்ட்டு இவருடைய நேமையே இந்த ஷோ மாத்திடுச்சு. எந்த இடத்துல பார்த்தாலுமே டிவைன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு தெய்வ குழந்தையா அவருடைய குரல் வளத்து மூலமா எல்லாருடைய இல்லத்துக்குமே போயிட்டு வராருன்னே சொல்லலாம். வாரம் இன்னொரு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப எமோஷனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, இந்த ஒரு பாடல் பார்த்தீங்கன்னா அது நார்மலாக கேட்டாலே எமோஷ்னல் ஆகும். அது இவர் பாடுறதை கேட்கும் போது இந்த குழந்தை எவ்வளோ அற்புதமாக பாடுதுன்ட்டு எல்லாருமே அழுதுருப்பாங்க. ஸ்வேதா அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய மகன் பாடினா எந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குமோ அந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கேப்டன் அவர்களுடைய ரவுண்டில் அவர் பாடி அசத்தி அவங்களுடைய மகனும் இவரை தூக்கி எனக்காக ஒன்ஸ் மோர்பா அப்படின்னு கேட்டு பாட வச்சிருப்பாரு. தேவா அவர்கள் வந்திருந்தப்போ ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா, இந்த பாடலை பாடி அவரையே அழ வச்சுட்டாருன்னே சொல்லலாம் திவினேஷ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை எல்லாரும் வந்து தேவா சார் தேவா ஐயா அப்படின்னு கூப்பிட்டாலும் என்ன டே தேவா அப்படின்னு கூப்பிடுறது ஒரே ஒரு ஆள் தான், என்னுடைய அம்மா தான். இப்போ அப்படி கூப்பிட யாருமே இல்லைன்ட்டு அவரே அவங்க அம்மாவுடைய நினைப்புக்கு கொண்டு போய் அழ வச்சுட்டாரு. ஸோ மயக்கமா கலக்கமா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்று இது போல நிறைய பாடல்களை இவர் பாடிக்கிட்டே வராரு. அடுத்தடுத்து என்ன பாடல் பாட போறாரு இது எல்லாத்தையுமே ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இவருக்கு ஒவ்வொரு எபிசோட்லுமே ஒவ்வொரு சர்ப்ரைசஸ் காத்துட்டு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அதே மாதிரி கல்வி செல்வ நாங்க எடுத்துக்கிறோன்ட்டு ஒரு பெரிய கல்வி குழுவே வந்து இவர்கிட்ட வாக்குறுதியும் கொடுத்துருக்காங்க. அது சேனல் முன்னாடி அண்ட் திருச்சியிலிருந்து ஒரு நபர் இவருக்காக மணி ஆர்டரும் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா இந்த ஷோக்கு வர ஒவ்வொருத்தருமே நான் திவினேஷ்காக வந்தேன், அவரை பாடுறதுக்கு பார்க்கணும்னு வந்தேன், அவரை பார்க்கணும்னு வந்தேன், இது போலலாம் சொல்லும் போது இந்த அளவுக்கு ரீச் ஆவா நான் நினைச்சு கூட பார்க்கலன்ட்டு அவங்களுடைய அம்மா ரொம்ப எமோஷனலாக இருக்காங்க. யாருன்னே தெரியாத ஒரு பையனுக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருமே வந்து நான் நேரில் பார்த்தோன்னா காலில் விழுந்துருவேன், அந்த அளவுக்கு நான் ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கோம் அப்படின்ட்டு அவங்க ரொம்ப எமோஷனலாக பேசியிருக்காங்க. என்னதான் நாங்கள் வறுமையில இருந்தாலும் சொந்தக்காரங்கள்லாம் எங்களை மதிக்காத சமயத்தில் இவனுடைய பாடல் இந்த அளவுக்கு எங்களுக்கு சொசைட்டியில் மதிப்பும் மரியாதையும் வாங்கி கொடுத்துருக்கு. எங்களை வேண்டான்னு சொன்னவங்க எல்லாருமே அடுத்த கச்சேரிக்கு நீ தான் வந்து பாடணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு எங்கள் மகன் எங்களை ரொம்பவே பெருமைப்படுத்திட்டான். அவன் வாழ்க்கையில் என்ன ஆசைப்படுறானோ அது நடக்கணும் அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் ரொம்ப எமோஷ்னலாக சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக திவினேஷ் டைட்டில் வின் பண்ணுவார் அப்படின்ட்டு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து இதே சரிகமபா லிட்டில் சாம்பியன்லேருந்து உங்களுக்கு யாரோட பயோகிராஃபி வேணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பயோகிராஃபியில் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.